வெல்கம் டு ஜான்சி ஆரோக்கியா. சிக்கன் உப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 15 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணது, 2 தக்காளி கட் பண்ணது, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். Subscribe Jancy Arakia YouTube channel. கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். 1 பாக்கெட் கறி மசால் பட்டை போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதும் கிள்ளி வச்சுருக்க வரமிளகாயை போட்டுக்கலாம். வரமிளகாய் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு கிளறி விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். சிக்கன் நல்லா ட்ரையாக வறுக்கிறதுக்கு இது மாதிரி இரும்பு கடாய் இருந்தால் யூஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கியதும் தக்காளியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கிக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு கிளறிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா தண்ணி இல்லாமல் பீஸாக போடணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். மூடி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா தண்ணி விட்டு நிற்கும். தண்ணி கொஞ்சம் வற்றின பிறகு
1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வற்றி வரணுங்க. கடாயில் அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். சிக்கன் நல்லா ட்ரை ஆகிற வரையும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த உப்பு கறி சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சிக்கன் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் விடவே மாட்டீங்க.